கதை சொல்கிறேன். ரொம்பவே ஒரு புத்திசாலியான ஒரு மனுஷர் இருந்தார். அவர் ரொம்ப புத்தி கூர்மை உள்ளவர், ரொம்ப அறிவு இருந்துச்சு அவருக்கு. ஆனால் அவருக்கு இருந்த பையன் வந்து ரொம்ப சோம்பேறி, எந்த வேலையும் செய்ய மாட்டான், ஒரே இடத்துலையே இருப்பான், ரொம்ப லேசியாக இருந்தான். அப்போ தான் வந்து இந்த புத்திசாலி அந்த அப்பாவுக்கு, அந்த பையனோட அப்பா, அந்த புத்திசாலி மனுஷனுக்கு வந்து ஏதா பண்ணணுமே, ரொம்ப சோம்பேறியாக இருக்கான், இது மாதிரி இருக்கக்கூடாது நம்ம பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி ஒரு பேக் எடுத்துகிட்டு போனார். அந்த பேக்குள்ளேருந்து ஒரு மேப் எடுத்தார். உடனே அந்த பையன் வந்து என்ன மேப்பா அப்படின்னு கேட்டான். உடனே அந்த அப்பா சொன்னார், இது ஒரு புதையல் கண்டுபிடிக்கிறதுக்கோட மேப்பு, உனக்கு புதையல் வேணுன்னா இந்த மேப் எடுத்துகிட்டு போய் அந்த புதையலை கண்டுபிடிச்சிட்டு வா அப்படின்னார் அந்த அப்பா. உடனே அந்த பையன்லாம் ரொம்ப எக்ஸைட் ஆகி அந்த மேப்பை வாங்கிட்டு நான் போயிட்டு வரேன்ப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப சோம்பேறியாக இருந்த பையன் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஆகி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவன் கிளம்பிட்டான். நடக்கிறான். நாட்கள் போய், வாரங்கள் போய், மாதங்கள் போய், வருஷங்கள் ஆக ஆரம்பிச்சுது. ஒரு காட்டுக்குள்ளே, ஒரு காடு தாண்டி தான் அவன் போகணும். காட்டுக்குள்ளே போகும்போது நிறைய ஆபத்து இருந்துச்சு. ஆபத்து இருந்த சமயத்துலேயும் அவனுக்கு நிறைய உதவிகள் கிடச்சிது. போகிற வழியில் நிறைய பேர் அவனுக்கு உதவி செஞ்சாங்க, அவனுக்கு தேவையானதெல்லாம் தந்தாங்க, கருணை உள்ளத்தோடு இருந்துக்கிட்டாங்க. ஒரு வருஷம் கழித்து எப்படியோ அந்த குகைக்கிட்ட போய் அவன் ரீச் ஆகிட்டான். அந்த குகைக்குள்ளே கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு அந்த மேப்பில் இருந்த மாதிரி என்ன பண்ணால் அந்த தோண்ட ஆரம்பிச்சிட்டான். ரொம்ப நாள் தோண்டினா, நிறைய வாரங்கள் தோண்டினா, மாதங்கள் தோண்டினா, ரொம்ப நாளாக அவன் தோண்டிகிட்டே இருந்தான். ஆனால் அவனுக்கு எதுவுமே கிடைக்கல. டிஃப்ரெண்ட் பிளேசஸில் அந்த குகைக்குள்ளேயே போய் அவன் தேட ஆரம்பித்தான். ஆனால் அவனுக்கு எதுவுமே கிடைக்கல. அவன் வந்து டிசப்பாயின்மெண்ட்டோடச்ச இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து நம்மளுக்கு எதுவுமே கிடைக்கலையே அப்படின்னு என்ன பண்ணிட்டான், திரும்ப ரிட்டர்ன் அவன் வீட்டுக்கே போயிடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு அவன் வீட்டுக்கு போக ஆரம்பித்தான். எப்படியோ வீட்டுக்கு போனோடனே அவங்க அப்பா வீட்டுக்குள்ளேருந்து எட்டி பார்த்தா அவன் பையன் வந்து கேட்டாண்ட வரதை பார்த்தோன்னே அவருக்கு ஒரே ஆனந்த கண்ணீர். ரொம்ப சந்தோஷத்தில் என்ன பண்ணார், வெளியே ஓடி வந்து அவங்க பையனை கட்டி பிடிச்சி அழுதார். எப்படியோ வந்துட்ட, என்னப்பா வா 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 உள்ளே போகலான்னு சொல்லி உள்ளே கூட்டு போய் உட்கார வச்சுட்டு என்னப்பா புதையல் கிடச்சிதா அப்படின்னு கேட்டார். உடனே இல்லைப்பான்னு சொல்லி தலையை தொங்க போட்டு ரொம்ப சோகமாக சொன்னான். அப்புறம் தான் அந்த அப்பா சொன்னார், அங்கே முதல்ல புதையலே இல்லை அப்படின்னார். அவனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. ஏன்னா அவன் அவ்வளோ கஷ்டப்பட்டு போய் எல்லாத்தையும் தேடி ஆனால் எதுவுமே புதையல் கிடைக்கல. அப்பா இப்படி சொல்லிட்டார், அப்பா நம்மளை ஏமாற்றிருக்காரு அப்படின்னு நினச்சி அவங்க அப்பாவை பிடிச்சி கத்த ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் தான் ஏன்பா இப்படி பண்ணீங்கன்னு கேட்கும்போது அவங்க அப்பா சொன்னார், ஏன் பண்ணேன்னு நான் சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி அவனோட பயணங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லு அப்படின்னு அந்த அப்பா கேட்டார். உடனே அந்த பையன் சொன்னான், நான் நடந்து போனேன், ஒரு வருஷம் கழித்து அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துட்டேன். ஆனால் நிறைய வருஷங்கள் தேடினேன், எனக்கு எதுவுமே கிடைக்கல. திரும்ப 3 வருஷம் கழித்து தான் நான் வரேன். 3 வருஷம் நான் வீட்டுக்கு வர 3 வருஷம் ஆயிடுச்சு. நான் வரும்போது அந்த காட்டில் எப்படி சர்வைவ் பண்ணணுன்னு கற்றுக்கிட்டேன். எனக்கு தேவையான எல்லாமே கற்றுக்கிட்டேன். நிறைய புது ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க. அவங்களுக்கெல்லாம் எப்படி நான் நன்றி உணர்வோடு இருக்கணும்னு கற்றுக்கிட்டேன். இயற்கையை ரசிக்க ஆரம்பித்தேன். சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாதுன்றதை கற்றுக்கிட்டேன். ஆறுகளை ரசித்தேன். சூரிய மறைவு, சன்செட், சன்ரைஸ் எல்லாத்தையும் ரசித்தேன் அப்படின்னு அந்த பையன் சொல்லும் போது அந்த அப்பாவுக்கு ஒரே சந்தோஷம். அப்போ தான் அந்த பையன் சொல்லலாம், இல்லை எல்லாத்தையும் பார்த்த பிறகு நான் புதையலை தேடி தான் வந்தேன்றதே நான் மறந்துட்டேன். எனக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க, நன்றி உணர்வோடு எப்படி இருக்கணும்னு கற்றுக்கிட்டேன். புதையலை தான் தேடி வந்தேனே, நான் மறந்துட்டேன். எனக்கு ஒரு ட்ரிப் போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு, அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுன்னு அந்த பையன் வந்து அவங்க அப்பா கிட்ட அவன் போயிட்டு வந்தது எல்லாத்தையுமே சொன்னான். அப்போ தான் அவங்க அப்பா சொன்னார், இவ்வளோ கஷ்டப்பட்டு போனில, அங்கே புதையலே இல்லை, இப்போ நீ உண்மையான புதையலை கண்டுபிடிச்சிட்ட. உன்னோட கஷ்டங்கள்லாம் மீறி நீனே உன்னை மோல்டு பண்ணி நீ எடுத்து வச்ச ஒவ்வொரு அடிகளும் உனக்கு கஷ்டமாக இருந்தாலும் அது உன்னோட முன்னேற்றத்துக்கான ஒரு படிகளாக இருந்துச்சு. இப்போ நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்க, இதுதான் நீ இப்போ கண்டுபிடித்த புதையலே அப்படின்னு அந்த அப்பா சொன்னார். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, இப்போ இந்த 2026 2026 ஏசப்பா நம்மளுக்கு கொடுத்துருக்க ஒரு புதையெல்லாம் நம்ம பார்க்கணும். இந்த வருஷத்தில் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளோ தடைகள் வந்தாலும் நம்ம இதை ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸாக எடுத்துக்கிட்டு நம்மளே மோல்டு பண்ணிக்கணும். அப்போ நம்ம ஏசப்பா கிட்டே கேட்கலாம், ஏசப்பா இந்த வருஷத்தை நான் எப்படி நடந்து போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏசப்பா உங்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் தருவாங்க. அப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் ஏசப்பாவோட ஞானத்தையும் அறிவை வச்சு உங்களையே நீங்கள் மோல்ட் பண்ணிக்கிட்டு எல்லா தடையையும் வந்து நீங்கள் உங்களை மோல்ட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸாக எடுத்துகிட்டு போகலாம். எப்படி இந்த வருஷத்தை முடிப்பேன், 2026 எப்படி முடிப்பேன், இந்த வருஷம் எப்படி முடியும்னு யோசிக்காமல் இதில் எப்படி நம்ம மோல்ட் பண்ணலாம், எப்படி நம்ம அறிவாக வளரலாம், இந்த 2026 ஏசப்பா நம்மளுக்கு கொடுத்துருக்க புதையெல்லாம் நினச்சி
இந்த சான்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். பைபிளில் கூட ஒரு வசனம் இருக்குது, 1 பேதுரு 5:10. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. போன வருஷம் நம்ம எவ்வளோ வேணால் கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கலாம், ஆனால் ஏசப்பா இந்த 2026 நம்மளுக்கு புதையலாக கொடுத்துருக்காங்க. இந்த வருஷத்தில் ஏசப்பா நம்மளை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்துவாங்க. காட் பிளஸ் யூ. இது கிட்ஸ்க்கான ஷோ. உங்கள் வீட்டில் உள்ள குட்டீஸ் கிட்ட சொல்லி கால் பண்ண சொல்லுங்கள். டெய்லியும் 5 to 6 ப்ரோக்ராம் நடக்கும். மறக்காமல் கால் பண்ணி பேசுங்க. காட் பிளஸ் யூ. நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணுறேன். காட் பிளஸ் யூ. பாய்.